சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் பண்ணுங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்துடலாமா? இன்னைக்கு வந்துட்டு லெஷியஸ் அப்படின்னு ஒரு ஆப்பில் இருந்து நாங்கள் வந்து சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து ரெடிமேட். இது வந்து ரெடிமேட் தான், நம்ம வந்து ஃப்ரை பண்ண மட்டும் போதும். ஸோ அதுக்கு தான் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் நகட்ஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா. நான் சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். இது வந்து எங்கள் அம்மா ஒரு வீடியோவில் போட்டாங்கள, அதே ஃபேஸ் மாதிரி தான் இது. இது வந்து நான் இல்லடா, இது இந்த கம்பெனிக்காரங்க அவங்க வச்சிருக்க போட்டோ. இது நீ என்ன நினைச்சிட்டியா? இதே மாதிரி தான் ஃபேஸ் ஆர்டர் பண்ணி தான்டா செஞ்சேன், அதனால அதே ஃபேஸ் தான் இருக்கும். ஸோ ஃப்ரை பண்ணிடலாமா? ஸோ வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஆன் பண்ணிட்டியா? ஸோ பேன் வச்சுட்டேன், 2 பேன் வச்சுட்டேன். அதான் செய்யறதுக்கு வந்து நல்லா ஹீட் ஆகிக்கணும். நம்ம டிக்கா வந்து ஜஸ்ட்டு லைட்டாக டோஸ்ட் பண்ணால் போதும், அதனால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் எதுக்கு இது வந்து அந்த இதுக்குவா? அது வந்து ஃப்ரை நக்கட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது கட் பண்ண போகிறாங்க. இது வந்து ப்ரீ மேரினேட்டட் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு டிக்கா பீஸ் நம்மளே ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். அவங்க வந்து ரெடிமேட் கொடுத்துட்டாங்க. ஃப்ரை ஆகட்டும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நகட்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்படிதானம்மா? ஸோ வந்து நம்ம கிறிஸ்பி நகட்ஸ், கிறிஸ்பி விங்ஸ் ஜஸ்ட்டு நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணால் போதும். போதுமா? இப்போ ஆயிலில் போடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சிக்கன் நகட்ஸ் என்னம்மா வேற ஒரு ஷேப்? நகட்ஸ் அண்ட் சிக்கன் விங்ஸ் வேறு ஷேப்பில் இருக்கு. ஆமாம், நல்லா டாட் வருதுமா. ஹீட் ஆகிடுச்சு. இது நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். தவா ஏமா அப்பா கொடுத்துறாருல. ஓகே ஓகே. உங்கள் வீட்டில் அந்த பொருள் இருக்கு, அந்த லாஸ்ட் ஒரு பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தவா பண்ணலாம். அது ஈஸியாக திருப்பி கொடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. எப்படிமா நீ சூப்பராக இருக்கும் போல. நல்லா ஹீட் ஆயிடுச்சுமா. வரேன். நெக்ஸ்ட் ஆயில் அங்கே பாருங்க, நல்லா பபிள்ஸ் வருது. ஒரு பக்கம் நல்லா ஹீட் பண்ணி இன்னொரு பக்கம் திருப்பிக்கணும். ஓகே, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து விங்ஸ் போடலாம். சூப்பராக பபிள்ஸ் வருது. என்ன தெரியுதா? இல்லைன்னா என்ன ஆயில் மேலே வந்துடும். அந்த காக்கா ஸ்டோரி மாதிரி. இப்போ என்ன போட்டுருக்கீங்க, இப்போ வெயிட்டு போடுறீங்களே, அது மேலே வராதா? வராது. வரும். நீங்கள் இன்னொன்று போட்டிங்கன்னா வரும். இன்னொன்று போட்டால் வரும், நான் போடல போதும். பாருங்க, அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எப்படி நல்லா வந்துருக்கு. அந்த மாதிரி இன்னொரு சைடு வேறு இருக்கும். 10 minutes. ஸோ ஃபஸ்ட்டு விங்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பிக்கலாம். இது எவ்வளோ எண்ணெய் எவ்வளோ மீடியமாக வைக்கிறதா? மீடியமாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஓவராக போயிடும்.
ஸ்பூன் வச்சு அதை எடுங்க, அப்போ தான் நல்லா வரும். இன்னும் 3 இருக்குது. அந்த 3த்தையும் அப்புறம் நகட்ஸ் பண்ணலாம். 1 2 3 4 5 6 6 நகட்ஸ் இருக்குமா? சரி ஓகே, திருப்பி போட்டு திருப்பி போட்டு காமிச்சிங்களா அதை? சூப்பராக இருக்கா? இந்த மாதிரி கிறிஸ்பியாக வேணும். சரி பண்ண நகட்ஸ் அடியிலே இருக்கு. வேணாமா? நகட்ஸுக்குலாம் இப்படி இருக்குதுங்க. நான் பயந்தாட்டேன். ஒன்று தான் இருக்கும்னு. இப்போ கீழே இருக்குதா? 5 போட முடியும். 6 6 2 சார் 6 2 சார் 12 பீஸ் எப்படி மல்டிப்ளிகேஷனு? சூப்பர். விட்டது. செடி எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் பண்ண சூப்பராக இருந்துச்சு. கிறிஸ்பியாக வெளியே பார்த்தா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள தான் சாஃப்டாக இருக்கும். அப்படிதானம்மா? அதேதான். இந்த ஒரு சாக்லேட் இருக்குமா, அதில் வந்து அது சுகரே இல்லை, அதில் டேட்ஸோட ஸ்வீட் மட்டும்தான் இருக்குது. டேட்ஸ் அண்ட் பைட்ஸ் அந்த சாக்லேட் பேர். அது வாங்கலாமா? செம்மையாக இருக்கும். வெளியே பார்த்தா சாஃப்டாக இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தா நம்ம க்ரன்ச்சியாக இருக்கும். நம்மளோட டிக்காஸ் வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்டா சும்மா வேற லெவலு. ஓகேவா? ரெடி. என்னது நம்மளோட டிக்காஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு நகட்ஸ் போட்டுடலாம். 1 2 ஸோ எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நகட்ஸ். நம்மளோட சூப்பரான நக்கட்ஸ் ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். சூப்பர். ஸோ இப்போ ட்ரையல் பார்த்தீங்கன்னா நகட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கா. எல்லாமே வந்து சமமாக இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் டிக்காவுக்கு தான் வந்து அதிகமாக மார்க் கொடுக்குறேன். ஏன்னா டிக்கா வந்து அப்படியே ஸ்மூத்லியஸாக இருக்குது, இது கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ எங்கள் அம்மாவும் ட்ரையல் பார்க்குறாங்க, அவங்க தான் செஞ்சாங்க. ஸோ அவங்களே ட்ரையல் பார்க்கட்டும். எனக்கு டைலாக் தெரியும், நம்ம செஞ்ச சாப்பாடே நம்மளே சாப்பிட்றது எவ்வளோ சுகம். சூப்பராக டிக்கா. அதைத்தான் நானும் சொன்னோம்மா. நல்லா ஜூஸியாக இருக்கிற மாதிரி. அதோ இங்கே பாருங்க, ஜூஸ் மாதிரி இன்னும் வந்துருச்சு. டேஸ்ட் சமையக்கா. இந்த நீ வச்சதே கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பரவாயில்ல. ம் ஸோ செமையாக இருக்கும். விங்ஸா எப்படி செமையாக இருக்கா? சூப்பராக கடல் சாப்பிட மாதிரி இருக்குல்ல. நெக்ஸ்ட் நகட்ஸ் அதையோட செம நகட்ஸ் பாருங்க எப்படி இருக்கும்னு. சொல்ல சூப்பராக. அப்புறம் வீடியோ பார்க்கணும்னா கனெக்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.